என்ன வாயடிச்சு போய் நிக்கிறீங்க? இந்த பாப்பா சொல்றதுல என்ன தப்புன்ற? நீ முதல்ல அதை பாப்பான்னு சொல்றதே தப்பு. பெருசு. வணக்கம் சார். வணக்கம் சார். கூலி படத்து எல்லாம் முடிஞ்சியும் இன்னும் அதை பற்றியான தகவல் ஏன் வெளியே வரல? சன் டிவியோட இந்த படம் நம்பர் 2 ஆரம்பிச்சாச்சு, அதோட தகவல்கள் தான் சொல்லுங்க சார். கூலி திரைப்படத்துடைய டீசரு மார்ச் 14ஆம் தேதி வருதுன்னு யாரை கிளப்பி விட்டாங்க சார். அது என்னன்னா லோகேஷ் கனகராஜருடைய பிறந்தநாள். அந்த பிறந்தநாள் அன்னைக்கு வந்து கண்டிப்பாக டீசர் ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து எங்கேயோ கிளம்பிடுச்சு. கிளம்பின உடனே நான் ஆளாளுக்கு அடிச்சுக்கிட்டானுங்க சமூக வலைத்தளத்தில் உட்காந்துக்கிட்டு. மார்ச் 14 கூலி டீசர்ன்ட்டு ஒன்னே வந்து தான் சொல்கிறேன். ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆக போகிற படத்துக்கு மார்ச் மாதம் ஏன் டீசர் விட போகிறாங்க? டீசர் என்பது ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி விடுவாங்க. கங்குவாக்கு நீங்கள் பார்த்தீங்க, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே டீசர் விட்டாங்க படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே. அதெல்லாம் ஆச்சு உங்களுக்கு யோசிச்சு பாருங்க அந்த லட்சணம், அந்த படத்தோட இது. அந்த மாதிரி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடிலாம் யாரும் டீசர் விட மாட்டாங்க. உண்மையை சொல்ல போனால் இங்கே எவ்வளோ உட்காந்து சமூகத்தில் கிளப்பி விட்டதை வச்சுக்கிட்டு அது வெளிப்படையாக தெரியும் யார் பண்ணாங்கன்ட்டு. அதெல்லாம் நம்ம அவங்க பேர் சொல்லி நம்ம பேச விருப்பப்படல. இவங்க கிளப்பினதை வச்சுக்கிட்டு கூலி டீசர் வருது, லோகேஷ் கனகராஜ் பர்த்டே அன்னைக்கு வந்து விட்ட போகிறாங்கன்னு இப்போ பழப்பி விட்டதுனால சமூக வலைத்தளங்கள் ஃபுல்லாக அன்றைக்கி கூலி டீசர் ஹேஷ்டாகை போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியில் வரல. மறுநாள் நானே ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தேன். எவனோ ஒருத்தர் கிளப்பி விட்டதுக்கு வந்து ப்ரொடக்ஷன் எப்படி வந்து அதுக்கு வந்து பதிலாகும், அவங்க எப்படி வந்து அதுக்கு வந்து இது தெரிவிக்க முடியும்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ தயாரிப்பு நிறுவனத்தை பற்றி திட்டிட்டு கிடையாது, இன்னைக்கு வரலையே, என்னையா நீ அப்டேட் வச்சிருக்க, இது வச்சிருக்க, அது வச்சிருக்கன்ட்டு தயாரிப்பு நிறுவனத்தை பற்றி திட்டிட்டு இருக்காங்க ரஜினி ரசிகர்கள். எங்கேயுமே சன் பிக்சர்ஸ் நிறுவனம் அனௌன்ஸ் பண்ணாங்க, வர்றோம் நாங்கள் விடுறோம், இந்த லோகேஷ் கனகராஜ் பர்த்டேக்கு வந்து கூலி டீசர் நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம்ட்டு அவங்க எங்கேயுமே சொல்லலை. யாரும் வாயை திறக்கவும் இல்லை. படம் முடிஞ்சிச்சு, படத்தோடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு போய்கிட்டு இருக்கு இப்போ. ஏன்னா பர்த்டே கூட பார்க்க அவருடைய ஷூட்டிங் ஸ்பாட்லாம் கொண்டாடி இருக்காரு லோகேஷ் கனகராஜ். இன்னும் ஷூட்டிங்கே முடியாதப்போ இவங்க மட்டும் தூக்கின்னு வந்துட்டு டீசர் ரிலீஸ் பண்ண சொல்லி வதந்தியை கிளப்பி விட்டுட்டு இருக்கிறவங்க ஃபுல்லாக தமிழ் உட்காந்துட்டு அன்றைக்கி ஃபுல்லாக டீசர் வெளியாகுதுன்ட்டு உட்காந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியில் வரவே இல்லை. நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஏன்னா அந்த திரைப்படம் ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு மே மாதம் இல்லைன்னா மே எண்டில் தான் படத்தோட டீசரே வரும் அப்படின்ற. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ ஏப்ரல் 10ஆம் தேதி குட் பேட் அக்லி இட்லி கடையும் ஒன்றா மோதல் இருந்தது. இட்லி கடை திரைப்படத்தோடைய ஷூட்டிங் பணிகள் இன்னும் முடியல. இன்னும் பேட்ச் ஒர்க் நிறைய இருக்குது. அதை அவசரமாக முடித்து ஏப்ரல் 10 ரிலீஸ் பண்ணுறதுக்கு உண்டான டைம் அவங்களுக்கு இல்லை. அதனால் அவங்க என்ன பிளான் பண்ணிட்டுருக்காங்கன்னா, கூலி திரைப்படம் ஒன்று ஆயுத பூஜைக்கோ இல்லை தீபாவளிக்கோ போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து சன் பிக்சர்ஸ் நிறுவனம் ரெடியாக இருக்காங்க. ஏன்னா லாங் வீக்கெண்ட் இருக்குது. ஏன்னா அந்த டைமில் பெரிய படங்களுமே இல்லை, பெரிய நட்சத்திரனோட படங்களுமே இல்லை. அதனால் அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, ஒருவேளை நம்ம ஆயுத பூஜைக்கு போயிடலாம் இல்லைன்னா தீபாவளிக்கு போயிடலாம் அப்படின்றதுனால அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் இட்லி கடை டேட்டை வந்து ஆகஸ்ட் 14 மாற்றலாம். நம்ம டேட் இருக்கும்போது பொறுமையாகவே எடுக்கலாம். ஒரு படத்தை வந்து நம்ம பொறுமையாகவே எடுத்து முடிக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா குட் பேட் அக்லி திரைப்படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜனவரி 14 வந்து அது வரப்போது. தீபாவளி போன வருஷம் தீபாவளிக்கு விடாமுயற்சி வந்துருன்னு சொல்லியிருந்தாங்க. கடைசியில் 2 படமும் சொன்ன டேட்டுக்கு வரல. இவங்க தான் தீபாவளி பொங்கலுக்கு போயிட்டாங்களே, நம்ம ஃப்ரீயாக எடுப்போம் ஒரு ஆதிக்க ஃப்ரீயாக எடுத்துட்டு இப்போ அந்த டேட்டுக்கு வந்துட்டார், ஏப்ரல் 10 டேட்டுக்கு வந்துட்டார் அவர். அந்த மாதிரி வந்து இட்லி கடையை இப்போ பொறுமையாக பண்ணுவாங்க. நல்லா இன்னும் கொஞ்சம் கதையில மெருகேற்றலாம்ல. அந்த மாதிரி வந்து இவங்க டேட்டை வந்து மாற்றி போனனால இட்லி கடையை கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு கேள்வி கேட்டீங்க, ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க சார், ஆனால் சைலண்டாக இருக்கே சார் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் சொல்கிறேன் சார் உங்களுக்கு. என்னென்னா, இயக்குனர் நெல்சன் அவர்களுடைய முதல் படம் சிம்பு வைத்து எடுத்தார். நிறைய பேருக்கு தெரியுமா தெரியல, அந்த படத்துடைய பெயர் வேட்டை மன்னன். சில தயாரிப்பு நிறுவனத்தில் நடந்த ஒரு சிக்கல்னால தான் அந்த படம் டிராப் ஆச்சு. அதில் வந்து சிம்பு மேலே தப்பு அப்படின்ற மாதிரி பல பேர் கிளப்பிட்டுருக்காங்க. அதில் ஒரு ரீசனும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. அது தயாரிப்பு சில ஒரு சின்ன இஷ்யூ, அதனால அந்த படம் வந்து கைவிடப்பட்டது. அந்த படம் வேட்டை மன்னன். அதற்கு பிறகு அவர் எடுத்த படம் தான் கோலமாவு கோகிலா. அதுக்கப்புறம் எடுத்த படம் வந்து அவர் டாக்டர். அதுக்கு அடுத்து இது பீஸ்ட் எடுத்தார். அப்புறம் ஜெயிலர் எடுத்தார். அதுக்கப்புறம் வந்து ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக ஸ்கிரிப்ட் ஒர்க்குக்காக உட்காந்து எழுதி ஒரு வழியாக அந்த படத்தோடைய இதுவும் நடந்தது. லென்சனுக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்குது சார். எப்போவுமே ஒரு இடத்துல வந்து இடம் பேரே சொல்கிறேன், உட்லண்ட்ஸ் திரையரங்கம், சென்னை உட்லண்ட்ஸ் திரையரங்கம் தான் அவருடைய சென்டிமெண்ட்டாக அவர் பூஜையை வந்து நடத்துவார். அவர் அங்கே நடத்தின பூஜை படங்கள் எல்லாமே ஹிட் அடிச்சிருச்சு. கோலமாவு கோகிலா, டாக்டர், ஜெயிலர், இந்த 3 படங்களும் அங்கே தான் அவர் பூஜை நடத்தினார். அதனால் அந்த சென்டிமெண்ட்டுக்காக இந்த திரைப்படம் கூட அதே இடத்துல பூஜை போடப்பட்டது. அந்த நிகழ்வுக்கும் நான் வந்து போயிருந்தேன். அந்த நிகழ்வு வந்து அவர் சென்டிமெண்ட்டாக அந்த இடத்துல போட்டதுனால அதனுடைய விஷயங்கள் எதுவுமே வெளியில் லீக் அவுட் பண்ண மாட்டார். ஏன்னா கோலமாவு கோகிலா திரைப்படம் வெளிவரத்துக்கு முன்னாடி தான் மற்ற விஷயங்கள்லாம் பார்க்க ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி டாக்டர் திரைப்படம் வெளிவாகிறதுக்கு முன்னாடி தான் எல்லா விஷயங்களுமே வந்து பண்ணாங்க. அதே தான் ஜெயிலர்
உங்களுக்கே தெரியும் சைலண்டாக இருக்குது ஜெயிலர் படம், எதுவுமே ஓடாதெல்லாம் இங்கே வந்து முட்டுக்கட்டி நின்னாங்க, உங்களுக்கு எல்லாமே தெரியும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் இயர்ஸில் அதிக வசூல் செய்த படமே ஜெயிலர் திரைப்படம் தான். அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டான விஷயத்தை வந்து நெல்சன் அவர்கள் வந்து கையாண்டிருக்காரு. அதே மாதிரி தான் ஜெயிலர் 2க்கும் அவர் வந்து அந்த விஷயத்தில் பண்ணியிருக்காரு. எந்த விதமான விஷயங்களும் எந்த ஒரு இன்றைக்கி கூட பாருங்க, ஒரு பூஜை ஸ்டில் கூட வந்திருக்காது பாருங்க, ஜெயிலர் 2 சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்டில் கூட வந்திருக்காது. யாருக்குமே அலோடு கிடையாது, எதுக்குமே அலோடு கிடையாது. ஏன்னா அவர் வந்து சஸ்பென்ஸாக ரொம்ப இதாக வச்சிருக்காரு. இந்த ஜெயிலர் 2 திரைப்படம் கூட எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த திரைப்படம் அடுத்த வருடம் சம்மருக்கு வர்றதுக்கு அதிக பிளான் இருக்கு. ஏன்னா ரஜினிகாந்தோடைய ஃபேவரட் டேட்டே அதான் சம்மர். அந்த ஏப்ரல் மந்த் வந்து எப்பவுமே தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு ஒரு படங்கள் வெளியாகும். அருணாச்சலத்தில் இருந்து எல்லா படங்களும் எடுத்து பாருங்க, படையப்பா, அருணாச்சலம், இந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் அவருக்கு வந்து சென்டிமெண்ட்டாக ஏப்ரல் மாதம் தான் படத்தை ரிலீஸ் பண்ணுவார். அந்த சென்டிமெண்ட்டை கையாளுறாங்கன்னு வந்து எனக்கு வந்த செய்தி. இப்படிதான் வந்து ரஜினி படங்களுடைய அப்டேட் இதுதான். அடுத்தது யாரோட போகுது இப்போ? இது எத்தனை நாள் இந்த ஷூட்டிங் கண்டினியூ ஆகும் சார்? எனக்கு தெரிஞ்சு வந்து சென்னை சர்க்கிள் தான் சார் ஃபஸ்ட்டு வந்து ஷெடியூல் எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போதைக்கு ஜெயிலர் 2. அடுத்த ஷெடியூல் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ராமோஜில ஃபிலிம் சிட்டி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அது எங்கே போகுன்றது நமக்கு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி வந்து செட்டே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களே ராமோஜில் தான் எடுத்திருப்பாங்க ஜெயிலர் திரைப்படங்களே. ஏன்னா இங்கெல்லாம் வந்து எடுக்க முடியாது, ஷூட்லாம் எடுக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாதுகாப்பாக வச்சு பண்ண முடியாது. இன்றைக்கி சின்ன படங்களே இங்கே ரோட்டில் பண்ண முடியல. ஒரு ஷார்ட் ஃபிலிம் கேமரா தூக்கி உட்காருங்களா 20 பேர் வந்து நின்று கிடப்பான். ஒரு சீரியல் ஷூட்டிங்கை போய் பாருங்கள், எடுக்க முடியுமா? நிம்மதியாக எடுக்க முடியாது. அதனால் இங்கே ரொம்ப ரிஸ்க்கு. அதனால் இங்கெல்லாம் எடுக்கிறது எனக்கு தெரிஞ்சு வந்து அநேகமாக அவங்க ராமோஜிராவ் போவாங்க, இல்லைன்னா வேற எங்கன்னா ஓவர்சீஸில் எங்கன்னா ட்ரை பண்ணுவாங்க. இதான் வந்து நடந்துட்டு இருக்கு. அடுத்தது வந்து ரஜினிகாந்த் வந்து யார் கூட படம் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் எழுது. மணிரத்னத்திலிருந்து கார்த்திக் சுப்பர்லேருந்து ஒரு லிஸ்ட்டு போட்டு ஒரு 20 பேர் லிஸ்ட்டு போட்டு வச்சுட்டாங்க. தெரியும் சமூக கல்யாணத்தில் இவர் தான் பண்ண போறாரு, அவர் தான் பண்ண போறான்ட்டு. அவர் அதே மாதிரி தெலுங்கு நடிகர் சேகர் கமல் ஒரு படம் பண்ண போறான்ட்டானுங்க. அப்புறம் மணிரத்னம் ஒரு படம் பண்ண போறான்றாங்க. அதுக்கப்புறம் திரும்ப லோகேஷ் கனகராஜே வந்து திரும்ப கூலி 2 எடுக்க போறான்றாங்க. இது எல்லாமே வந்து வரிசைப்படுத்தி வச்சிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் ரஜினிகாந்த் எந்த விதமான ப்ராஜெக்ட்லையும் இன்னும் ஒரு கமிட்மெண்ட் ஆகலை. ஜெயிலர் 2 முடிவு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கிடையாது. ஆனால் எனக்கு வந்த ஒரே ஒரு சோர்ஸ் என்னன்னா, அடுத்த படமும் சன் நிறுவனம் தான் தயாரிக்குதுன்னு மட்டும்தான் ஒரு சோர்ஸ். ஆனால் இயக்குனர் யாருன்றது இன்னும் முடிவாகவே இல்லை இது வரைக்கும். ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.